திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். உதயநிதி அவர்கள் பேசும்போது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளுடைய தயவோடு ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு வாழ்த்துக்கள்னு ஒரு அக்கன்னா வச்சார். நம்மள பார்த்து பல்ல காட்டினா மட்டும் ஏத்துக்கவே முடியாது. அதை முறியடிக்கிறதுக்கான வேலையை ஏற்கனவே ஆரம்பிச்சாரு திரு விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர். அப்படி ஒரு பழிச்சொல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த 4 கட்சி, அதாவது காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே போயிருச்சு, இவங்களுடைய முதுகுல குத்திட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 4 கட்சிகள், இந்த 4 கட்சிகள்ல 8 எம்எல்ஏக்கள் அவங்க வாபஸ் வாங்கினா இன்னைக்கு தேதிக்கு பெரும்பான்மை கிடையாது. ஆனா நாளைக்கு அவர்கள் வாபஸ் வாங்க முடியாது. 2 விதமா ரொம்ப பியூட்டிஃபுல்லான அக்கன்னா வச்சிட்டாரு தமிழக முதலமைச்சர். சினிமாவில தான் நம்ம அவர் பயங்கர ஹீரோயிசம் காட்டுவாரு, வில்லனை தூக்கி அடிப்பாருன்னு பார்த்தா நிஜத்திலுமே அந்த வேலையை பண்ணிட்டார். மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? அதுவும் அந்த கட்சியினுடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வெற்றி குறித்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால 2 இடங்கள்ல போட்டி போட்டு அதுல ஒரு இடத்தை இன்னைக்கு ராஜினாமாவும் செஞ்சிருக்கிறார். more than 5-6 years தினசரி வாழ்க்கையில நான் அவரோட இருக்கேன். நீங்க அவரை உரசாமல் போயிறது நல்லது. பயமுறுத்துறீங்க? இல்ல தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்களை தொட்டிருக்க கூடாது. தொட்டவனே நான் விட்டதே இல்ல. கான்ஃபிடன்ஸ் இல்லாம நீங்க 2 இடத்துல நிக்கிறோம்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாத்துக்கோங்க. கொளத்தூர்லயே நீங்க எவ்வளவு பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சிட்டீங்க. அதாவது சீஃப் மினிஸ்டரே தோத்துட்டாங்க. 15 டிஎம்கே மினிஸ்டர்ஸ் தோத்துருக்காங்க. இது தெளிவா டிவிகே இத்தனை பேர் தோக்கடிக்கிறப்போ உங்களுக்கே தெரியும் டிவிகேவோட கான்ஃபிடன்ஸ் லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என் மண்ணையும் என் மக்களையும் சுரண்டி தின்னவனுக்கு இதாண்டா முடிவு. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. விளங்கும்டா நாரப்பயல. பெரிய கட்சியான அதிமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட 2ஆ பிளவுபட்டிருக்கு. பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அங்க ஒரு சோஃபாவை பேசின உதயநிதி அவர்கள் அவருடைய தோழமை கட்சியான விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 சோஃபா வந்ததை பத்தி பேசல பாத்தீங்களா? எங்க ஆபீஸுக்கு சோஃபா வந்தது ஏற்கனவே ஆர்டர் பண்ணிருந்தது. நீங்க கேமரா உள்ள வந்துட்டீங்க அந்த நேரத்துல, அதனால அது 2 கோஇன்சிடென்ஸ் ஆச்சு. உனக்கு ரத்தம், எனக்கு தக்காளி சட்னி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தம் காணிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்னி. 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். தாவேகா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க கூடாதுன்னு 65% மக்கள் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றனர். சரி, உங்களுக்கு என்ன தெரிவிச்சிருக்காங்க? 75. என்ன விஷயம்? நான் 7வது பாஸ்னே. அடே வண்டுருட்டான் தலையா, நான் SSLCடா. நீங்க SSLC ஃபெயில்னே, நான் 7வது பாஸ்னே. அடே பச்சளை புடிங்கி, நான் SSLCடா. அடங்க, நான் 7வது பாஸ்ங்க. புதுமையான ஆட்சி, புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு.
ஜோக் இல்ல இல்லையா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஏன் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா கட்சி தாவறதுக்கு முன்னாடியே அந்த குரூப் தலைவர் வீட்டுக்கு போய் இவ்வளவு ஓப்பனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்ததை இதுவரைக்கும் இந்தியாவில யாருமே பார்த்தது கிடையாது. இத பார்த்துட்டு மக்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா கேக்குறாங்க? உங்க வீட்டுல சோபா இல்லைன்னா அவங்க வாங்கியிருப்பாங்க. சரி, புது தலைவர் வராரு, எப்படி நம்ம வெறும் தரையில இது பண்ண உட்காருதுன்னு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு அரசியலா ஆக்கினாக்கா அப்புறம் எப்படி சார் அது? சார், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் போய் சட்டசபையில உட்காந்து பேசிடுவாரு அவரு. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. வந்த நாள்லயே 717 ஒன் ஷாப் மூடி இருக்காரு. இவங்க அத மாதிரி பண்ணிருக்காங்களா? கண்டிப்பா ஒரு வீட்லயும் ஒரு பொம்பளைங்க எவ்வளவு கண்ணீர் இது பண்றாங்க. ஒன் ஷாப் இருக்கிறதுனால எவ்வளவு கஷ்டம். 717 கடைகளை யாருமே கேட்காம, ஏன்னா இதற்கு முன்னாடி திமுக அந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தது. அதிமுக அந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தது. அவங்க எல்லாம் கூட செய்ய முடியல, செய்யல. ஆனா அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்கவே இல்லை. மதுக்கடைகளை மூடுவோம்னு திரு விஜய் அறிவிக்கவே இல்லை. தேர்தல் நேரத்தில் எங்கேயுமே அறிவிக்கல, பிரச்சாரத்தில் எங்கேயுமே அறிவிக்கல. ஆனா 717 கடைகளை, அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு, அது எல்லாமே நல்ல சிம்டம், நல்ல சிக்னல். வித்அவுட் எ டவுட் சொல்லல முக்கியம், செயல் 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 தான் முக்கியம். மதுராந்தகத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அதற்கு உதயநிதி நேரடியாக பதில் சொல்லாமல் அந்த பெண்ணிடமே திரும்ப கேள்வி கேட்டு திக்குமுக்காட வைத்தார். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். 2016 சட்டசபை தேர்தல் நடந்தபோது திமுகவை வெற்றி பெற வைத்தால் டாஸ்மாக் கடைகளை மூட நடவடிக்கை எடுப்பதாக கருணாநிதி வாக்குறுதி அளித்தார். அதிமுகவுக்கு தானே ஓட்டு போட்டீங்க என உதயநிதி கேட்டதும் அந்த பெண் திகைத்து போனார். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா, வாங்க தங்கச்சிங்களா, வழக்கு பார்த்துட்டு வாங்க. அந்த பக்கம் சேஞ்சுன்னு சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க. 1999 திமுகவும் பாஜகவும் எக்ஸ்சேஞ்ச் செய்து கொண்டது போல தாவேக்க செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? தேர்தல் நேரத்தில் ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. ரியல் அரசியல் தான் காட்டிட்டாரு. 10 சீட் கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னோம், ஜெயிச்சிட்டாரு. ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொன்னோம், வந்துட்டாரு. நிலைச்சு நிக்காதுன்னு சொன்னோம், நம்பிக்கை வாக்குல வெற்றி பெற்றாரு. இதுக்கு மேல என்ன செய்யணும்? எப்பெல்லாம் அவரால் முடியாதுன்னு சொல்றாங்களோ அப்பெல்லாம் அவரோட ரெசிலியன்ஸ் பவர் திரும்பி 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 எழுந்து நிக்கிறது தான் அவர் இதுவரைக்கும் கொடுத்திருக்க பெரிய ரிசல்ட். இப்படி நீங்க கூவத்தூரையும் மிஞ்சுற அளவுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கும் போது 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.